மைத்ரேயி மூவி மேக்கர்ஸோடைய ப்ரொடக்ஷனில் முதராத்திரி அப்படின்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தோட இயக்குனர் ராஜ கருப்பசாமி. அவர் இதே மாதிரி மீடியாவில் நம்மள மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ப்ரொடியூசராக இருந்து இப்போ டேரக்டராக மாறி இருக்கார் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டிருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அவர் பார்க்கும்போது பயங்கர யங்காக இருந்தார். இப்போது நம்ம கோமாளி படத்தில் வந்து பிரதீப் ரங்கநாதனை பார்க்கும்போது எப்படி இருந்ததோ அந்த ஒரு ஃபீல் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது இருந்தது. அதுக்கு ரீசன் அவரும் இந்த படத்தில் ஒரு கேரக்டராக நடிச்சிருந்தார். அதுவும் ஒருத்தர் டேரக்டராக இருந்து கிட்டத்தட்ட ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக நடிப்பாங்க, ஒரு ஹீரோ மாதிரியான ஒரு கேரக்டராக நடிப்பாங்க, ஒரு மாசான சீக்வன்ஸ் தான் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் இவர் ஒரு டேரக்டராக இருந்து ஒரு காமிக்கலான ஒரு கேரக்டரை சூஸ் பண்ணி அது கண்டிப்பாக ஆடியன்ஸோடைய மனசில் பெரிய அளவுக்கு இடம் பிடிக்கும்ன்றது தெரிஞ்சு அதை சூஸ் பண்ணியிருக்காருல்ல, அதுக்கு அவருக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். படத்தோட கதை என்னன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணம் அப்படின்றது நடக்க போகுது. கல்யாண மாப்பிள்ளை இன்னும் வராமல் இருக்காங்க. பல பேர் பல்வேறு விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் கல்யாண மாப்பிள்ளை வராரு. வந்ததுக்கு அப்புறமா தான் கல்யாண மாப்பிள்ளைக்கே தெரியும் அவருக்கு இன்னைக்கு கல்யாணம். கட் பண்ணால் பொண்ணு வீட்டில் வந்து சுத்தமாக அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணம் மேலே இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதுக்கு ரீசன் அந்த பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கட் பண்ணால் அந்த பையனுடைய வாழ்க்கை, அந்த பையனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சில பேரை பார்க்கும்போது நீ தத்தி, நீ எதுக்கும் வேலைக்கு ஆக மாட்டே அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி ஒரு கேரக்டராக அவரை காட்டுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த பொண்ணு சொல்கிறாங்க, டேய் எனக்கு கல்யாணம் நடக்க போது நீ விடிய காலையில் வந்துட்டேன்னா நானும் நீயும் வந்து இந்த ஊரை விட்டு கிளம்பி போய் வேறு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் இந்த பையன் ஃபோனில் அலாரம் வைக்கிறான். மார்னிங் 5:30 வைக்கிறதுக்கு பதிலாக ஈவினிங் 5:30 வச்சு தூங்கிடுறான். இப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பையன் அந்த பொண்ணை காப்பாற்றுறனா இல்லையா, இவங்க வேற ஏதாவது பிளானை போட்டு இந்த பையனும் பொண்ணும் சேர்றாங்களா, கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க ஒரு மாப்பிள்ளைக்கே கல்யாணம் நடக்க போகுது. அவருக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டாருன்னா அவர் எப்பேற்பட்ட முடிவு எடுப்பார். இதெல்லாம் தாண்டி ஊரில் எப்பயுமே வந்து ஒரு காவல் தெய்வம் அப்படின்றவங்க இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அதே காவல் தெய்வம் அந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாருக்குமே வந்து குலசாமியாகவும் இருப்பாங்க. எப்பயும் நல்ல காரியம் அப்படின்னு ஒன்று நடக்குதுன்னா கண்டிப்பாக அந்த குலசாமி கிட்ட போய் கும்பிட்டுட்டு தான் அடுத்தடுத்த வேலைகளை பார்ப்பாங்க, அடுத்தடுத்த கோயிலுக்கெல்லாம் போவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஊர் குலசாமியை வந்து இந்த வீட்டுக்காரங்க பெரிய அளவில் மதிக்கலை. அப்படி இருக்கும்போது அந்த சாமியோடைய கோபம் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி பூசாரி கேரக்டரில் ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அவர் மூலியமாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. சேத்தன் அவர்கள் நடிச்சிருக்காரு. அவர் மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்காங்க. இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில் எப்படி நடனம் ஆடுது அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. எனக்கு இந்த பிளாட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அமைஞ்சது என்னென்னா, கண்டிப்பாக இந்த பிளாட்டோட ஹியூமர் தான். ஹியூமர் எழுதுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த படத்தோடைய இயக்குனர் அதை எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருந்தார். அண்டு மிக முக்கியமாக அவருடைய கேரக்டர் சொன்னால ஒரு மாதிரி தத்தியான ஒரு கேரக்டர்னா, அவர் வந்து காசு வேணும்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்பாரு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன அமௌண்ட்டு தருவாங்க. அதுக்கு கோவப்பட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸையே திட்டுவார். அதுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் திட்டுவாங்க, ஒரு சாபமும் விடுவாங்க. அந்த சாபத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் ஸ்பைடர்மேனுடைய அனிமேஷன்ஸ்லாம் பார்ப்பேன். அந்த அனிமேஷனில் ஸ்பைடர்மேன் மனசுக்குள்ளே ஒரு உள்ளுணர்வு வரும். ஒன்று பாசிட்டிவாக பேசும், ஒன்று நெகட்டிவாக பேசும். அப்படி ஒரு ஐடியாவை இவர் எடுத்துக்கிட்டு அந்த உணர்வாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டரே வெளியில் எடுத்துகிட்டு வர்றாரு. தொடர்ந்து இவர் போகிற இடத்துலலாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்களுடைய மனசாட்சியை அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அது ஆடியன்ஸுக்கு ரொம்ப அழகாக ரொம்ப ஈஸியாக கன்வே பண்ணியிருந்தார். அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். அண்ட் படத்தோட செகண்ட் ஹாஃபாக அவர் ஹேண்டில் பண்ண விதம், ஏன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பெரிய லெவலில் எல்லாமே பேசிட்டார். படத்தோட செகண்ட் ஹாஃபில் இதுக்கப்புறம் என்ன இருக்குன்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கும்போது படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட பயங்கரமான படத்தோட செகண்ட் ஹாஃபில் உங்கள் எல்லாரையும் சிரிக்க வைப்பன்ற ஒரு நம்பிக்கையோடு அதை ஹேண்டில் பண்ணியிருந்தார்ல, அது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அண்டு இது ஃபஸ்ட்டு படம். இந்த ஃபஸ்ட்டு படத்தில் இவ்வளோ பெரிய ஒரு க்ரௌடை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஆனால் நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு லைவாக அந்த க்ரௌடை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ரொம்ப உண்மையாக இருந்தது இந்த கதை. அதுக்கு அவர் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூலையும் பேசியிருந்தார். இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவங்களை வச்சு தான் நான் இந்த படத்தை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அது மிகப்பெரிய அளவில் ரிலேட் பண்ண முடியுது நம்ம படமாக பார்க்கும்போது. அண்ட் கூடுதலாக இந்த பக்கம் பக்ஸு, இந்த பக்கம் வந்து ஆடோல், அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று பண்ணுவாங்க. சண்டை போட்டுப்பாங்க ஜாலியாக. ஒரு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அங்கே ஒரு சண்டை நடந்தால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு சண்டை பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் வயிறுக்குள்ளுங்க சிரிப்பீங்க. அந்த அளவுக்கு பயங்கர பிளாஸ்டான ஒரு சீக்வன்ஸாக அமைச்சு தந்துருந்தாங்க. அதை தாண்டி ஒருத்தரையே ஒரு ஊரில் தனியாக இருக்கார். அண்டு ஒரு ஏற்றத்தாழ்வுக்கான அந்த பிரிவினை எப்படி இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அது எல்லாத்தையும் உடச்சிட்டு மனுஷங்களாம் எப்படி ஒன்று சேர்றாங்கன்னு, இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த படத்தில் ஹேண்டில் பண்ணது இந்த படத்தோடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக ஒர்க் ஆயிருந்தது அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. மியூசிக்காக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், இந்த படத்தோட ஓவரால் காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருந்தாங்க. மிக முக்கியமாக இந்த படத்தோட ஹீரோ ரிஷிகாந்த். பல படங்களில் ஒரு ஹீரோ அதை சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் அவரை பார்க்கும்போது இவர் ஹீரோமாக இருக்கார் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படும். இந்த படத்தில் அவர் வந்து ஹீரோவாகவே வராரு. அவருடைய ஃபஸ்ட்டு தேட்டரிக்கல் ஹீரோவாக நடிக்கிற படமாக இந்த படம் இருக்குன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அண்டு அவரை
வெப் சீரிஸ்லலாம் ஹீரோவும் பார்த்துருக்கேன். அதுலேயும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படத்துலையும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருந்தார். அண்ட் இந்த படத்துடைய ஹீரோயின் அனிஷ்மா. ரீசெண்டாக நீங்கள் நிறைய திரைப்படங்களை பார்த்துருப்பீங்க. மிக முக்கியமாக யூத்து அண்ட் அதை தாண்டி அந்த நீலோத்தி அப்படின்ற சாங் சிறை படத்துலேருந்து அந்த படத்தில் அவங்க தான் ஹீரோயின். அது பட்டி தொட்டியெல்லாம் பரவிடுச்சு. அந்த படத்தோடைய ஹீரோயின் தான் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த கேரக்டருக்கு என்ன மூடோ முக்கியமாக ஒரு கல்யாண மேடையில் அவங்க ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்க. என்ன எனர்ஜின்றீங்க, ஒருத்தருக்குள்ளே சாமி வந்தால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு வெறித்தனமாக. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த சூர்யா சாருடைய படத்தில் என்ன என்ன தேடி வந்து அஞ்சலை அப்படின்ற ஒரு சாங் இருக்கும். அதில் ஒரு பீட்டில் கடைசியில் சூர்யா சார் வெறித்தனமாக ஒரு டான்ஸ் போடுவார். அப்படி ஒரு டான்ஸை இந்த படத்தில் வந்து அனிஷ்மா போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஓவராலாக எனக்கு இந்த திரைப்படம் டைட்டிலுக்கு ஏதா மாதிரியே பயங்கர எனர்ஜெட்டிக்காக ரொம்ப சூப்பராக ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணியிருக்கு அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. அண்டு நிறைய பேர் ஒரு கேள்வி இருக்கும், பார்க்குற எல்லாருமே புது முகமாக இருக்குது, இந்த படத்துக்குள்ளே எப்படி போகலான்லாம் யோசிப்பாங்க. டெஃபினட்டாக நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா டாப் டு எண்ட் ஃபுல்லாக என்டர்டெய்னிங்காக ஜாலியாக சந்தோஷமாக இருந்துட்டு வந்தேன்றத கான்ஃபிடென்ட்டாக சொல்லிங்கிறதுல டவுட்டே கிடையாது. பட் என்ன இருந்தாலும் எல்லா படங்களையும் ஒரு சின்ன ஃப்ளா இருக்கும், சின்ன ஒரு ஸ்லோவாக போகிற ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது எனக்கு படத்தோட செகண்ட் ஹாஃபில் ஆரம்பத்தில் அந்த பிரச்சனைகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்லோவாக போச்சோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அண்டு மிக முக்கியமாக அந்த ஏற்றத்தாழ்வு ரொம்ப கரெக்டான கருத்து தான் இருந்தாலும் அது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த கதைக்குள்ளே வச்சுருந்தாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா இந்த படம் இன்னும் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. இதாண்டி நீங்கள் என்ன வேற ஒரு ரிவ்யூவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்போஸ் இந்த முதராத்திரி படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க. வேற ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபா சொல்லிக்கிறது நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். பாய்.